பேக்லிங்க்ஸ்லாம் வந்து ரீட் ஆகுது. ஆனா லாஸ்ட் ஆயிடுது. லாஸ்ட் ஆனதுக்கப்புறமும் அதில வேல்யூஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா வந்து, நீங்க போடுற பேக்லிங்க்ஸ் வந்து ரீட் ஆகுது. ஃபார் ஹெச்எஃப், ஊபர் சஜஸ்ட் அந்த மாதிரியான இடத்துல ரீட் ஆகுது. ஆனா லாஸ்ட் ஆயிருது. அதனால எஸ்இஓ வேல்யூ பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா பாஸ் ஆகும். அந்தோட பே அந்த பேக்லிங்க் ரீட் ஆனோட இம்பேக்ட் வந்து குறைஞ்சது ஒரு 3லேருந்து 6 மாசம், இல்ல 1 வருஷம் வரைக்கும் கூட இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த குவாலிட்டி ஆஃப் த பேக்லிங்க்ஸ். ஸோ தட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் போடுங்க. ஆ அதோட லாஸ்ட் ஆனாலும் அந்த பேக்லிங்கோட இம்பேக்ட் வந்து உங்களோட ரேங்கிங்க வந்து அதே பொசிஷன்ல வந்து ஸ்டேபிளா மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே தான் ஆப்போசிட் சைட்லயும். நீங்க போடுற குவாலிட்டி இல்லாத பேக்லிங்க்ஸ் அதாவது ஸ்பேமி பேக்லிங்க்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது ரீட் ஆயி லாஸ்ட் ஆனாலும் உங்களோட ஓவரால் வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ எஸ்இஓ பெர்ஃபார்மன்ஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ தட் நீங்கள் போடும்போதே ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ், கான்டெக்ஸ்சுவல் பேக்லிங்க்ஸாக போட்டிங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.